பயணத்தையும் தொடங்கிவிட்டோம். இதுதான் நமக்கு மற்றவர்களுக்கும் உள்ள சிறப்பு. ஏன் மற்றவர்களால் கூட்டணி அமைக்க முடியவில்லை என்று பார்க்கிற போது, நண்பர் விஜயகாந்த் இன்னும் முடிவெடுக்கவில்லை என்று எல்லோரும் சொல்கிறார்கள். ஆனால் இன்னும் சற்று ஆழமாக பார்த்தால், இங்கே கூட்டணி இன்னும் திமுகவால் அல்லது அதிமுகவால் அமைக்க முடியாமல் இருப்பதற்கு உண்மையான காரணம் நண்பர் விஜயகாந்த் அவர்களால் முடிவெடுக்க முடியவில்லை என்பதல்ல. தமிழக அரசியலில் மக்கள் நல கூட்டணி உருவானதுதான் அதற்கு காரணம். மக்கள் நல கூட்டணி என்ற ஒன்று உருவாகாமல் இருந்திருந்தால் இந்நேரம் படபடவென்று அணிகள் உருவாகி இருக்கும். மக்கள் நல கூட்டணி உருவானதால் கம்யூனிஸ்டுகள் ஒரு முடிவெடுத்து விட்டார்கள், மதிமுக ஒரு முடிவெடுத்து விட்டது, விடுதலை சிறுத்தைகள் ஒரு முடிவெடுத்து விட்டது. அணியிலே சேர்த்துக் கொள்ள ஆட்கள் இல்லை. நண்பர் விஜயகாந்த் மக்கள் நல கூட்டணி என்ற ஒன்று இருக்கிற காரணத்தாலும் அல்லது பாரதிய ஜனதா தலைமையில் ஒரு கூட்டணி உருவாக வாய்ப்பு இருக்கிற காரணத்தாலும் இந்த இரண்டையும் போக்கு காட்டி திமுகவுக்கு தண்ணி காட்டிக் கொண்டிருக்கிறார். மக்கள் நல கூட்டணி என்ற ஒன்று இல்லை என்றால் இந்நேரம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ அல்லது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ ஏதேனும் ஒரு முடிவெடுத்திருக்கும். இந்த அணியா அந்த அணியா என்று கடகடவென்று அணிகள் உருவாகி இருக்கும். ஆக அணிகள் இங்கே அவர்களால் உறுதியாக அமைக்க முடியாமல் திணறுவதற்கு, இன்றைக்கு அவர்கள் தேக்கமடைந்து நிற்பதற்கு, என்ன செய்வதென்று அறியாமல் திரு திருவென விழிப்பதற்கு இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு த்ரெட், அச்சுறுத்தும் சக்தியாக மாறியிருப்பது மக்கள் நல கூட்டணி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் நல கூட்டணியை கட்சி சாராத பொதுமக்கள் ஆதரிக்க தொடங்கியிருக்கிறார்கள். அந்த ஆதரவு பெருகிக் கொண்டிருக்கிறது, அது வலுப்பெற்று வருகிறது என்பது பலரும் ஒப்புக்கொண்டிருக்கிற உண்மையாகும். பலர் அதை வெளியே சொல்ல தயங்கலாம், அல்லது ஊடகங்கள் அதை அங்கீகரிக்க தயங்கலாம், அல்லது பெரிய கட்சிகள் என்று கூட்டணிக்கு இவ்வளவு காலம் தலைமை தாங்கியவர்கள் இந்த உண்மையை ஒப்புக்கொள்ள தயங்கலாம். ஆனால் கசப்பான உண்மையாக இருந்தாலும் இதுதான் உண்மை. மக்கள் நல கூட்டணி என்கிற இந்த மகத்தான சக்தியை மக்கள் வரவேற்க தொடங்கிவிட்டார்கள். ஒரு மாற்று வேண்டும், ஒரு மாற்றம் வேண்டும், அதற்கு தகுதியானவர்கள் ஒன்று கூடியிருக்கிறார்கள். ஆகவே இதை அங்கீகரிப்பது நம்முடைய கடமை என்கிற ஒரு அரசியல் சூழல் இப்போது உருவாகி வருகிறது. அண்ணன் முத்தரசன் அவர்கள் இங்கே பேசுகிற போது ஒவ்வொரு கட்சியை பற்றியும் ஒவ்வொரு கட்சி தலைவர்களை பற்றியும் மிக சிறப்பான ஒரு ஆய்வை இங்கே நடத்தினார். ஒரு ஆய்வு, ஒவ்வொரு கட்சியை பற்றியும் மக்கள் மத்தியிலே என்ன கருத்து நிலவுகிறது, அந்த கட்சியின் தலைவர்கள் எப்படி கடந்து வந்திருக்கிறார்கள், எப்படிப்பட்ட சிக்கல்களிலே மற்றவர்கள் இருக்கிறார்கள், மக்கள் நல கூட்டணியின் தலைவர்கள் எப்படி இருக்கிறார்கள், இதையெல்லாம் இங்கே இந்த குறுகிய நேர இடைவெளியிலும் கூட மிக ஆழமாக அவர் விவரித்தார். ஆகவே மக்கள் நல கூட்டணியின் மீது, மக்கள் நல கூட்டணியை உருவாக்கி இருக்கிற தலைவர்களின் மீது எவராலும் குற்றம் சொல்ல முடியாது, குறை சொல்ல முடியாது, களங்கப்படுத்த முடியாது, விமர்சிக்க முடியாது. இதுதான் மக்கள் நல கூட்டணியின் மிகப்பெரிய பலம். ஆனால் நாம் எப்போதுமே பலமானவர்களை நாடி நாடி
அவர்களை சார்ந்து சார்ந்து பழக்கப்பட்டு போனதால் பெரிய கட்சிகளோடு நாம் இணையவில்லையே, பெரிய கட்சிகளோடு இணைந்தால் தானே வெற்றி என்கிறார்கள் என்று அந்த சிந்தனையிலே, அது செக்கு மாட்டு சிந்தனை என்பார்கள். சுற்றி சுற்றி வருகிற ஒரே மாதிரியான சிந்தனை. அப்படிப்பட்ட ஒரு சிந்தனைக்கு நாம் பழகி போயிருக்கிறோம். திமுகவோடு சேர்ந்தால்தான் வெற்றி பெற முடியும் அல்லது அதிமுகவோடு சேர்ந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்று மாற்றி சிந்திப்பது, மாற்றத்தை உருவாக்குவதற்கு முயற்சிப்பது, மாற்றத்தை உருவாக்குவதற்கான ஆளுமையை வளர்த்துக் கொள்வது, இந்த ஒரு புதிய முயற்சியில் இன்றைக்கு மக்கள் நல கூட்டணி ஈடுபட்டு மக்களுக்கு அத்தகைய ஒரு வெளிச்சத்தை காட்டுகிறது. ஆகவே இந்த இரண்டு கட்சிகளும் தமிழகத்தை நீண்ட காலமாக ஆண்டிருக்கிறார்கள். இந்த இரண்டு கட்சிகளும் எப்படிப்பட்ட ஆட்சியை நடத்தியிருக்கிறார்கள், இதனால் இன்றைக்கு தமிழகத்தினுடைய நிலை என்னவாக இருக்கிறது, எப்படிப்பட்ட அவலங்களை மக்கள் இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள், எப்படிப்பட்ட அல்லல்களை இன்னல்களை இவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள், இவையெல்லாம் நாடறிந்த உண்மை, உலகறிந்த உண்மை. யாரும் இதை தனித்தனியே விவரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழலில்தான் நாம் பொதுமக்களின் மனோநிலையை பார்த்து, அவர்களின் நாடி பிடித்து பார்த்து, மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்பதை புரிந்து இந்த ஒரு பெரும் முயற்சியை, அளப்பரிய முயற்சியை, ஒரு வரலாற்று தேவையை முன்னெடுத்திருக்கிறோம். மக்களுடைய நாடி பார்த்து எல்லோரும் என்ன விமர்சனம் வைக்கிறார்கள் என்றால், சரி, நீங்கள் தகுதியானவர்கள் தான், உங்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இல்லை, வேறு எந்த விதமான களங்கமும் இல்லை, எல்லாம் சரி, ஆனால் கடந்த காலங்களில் இவர்களோடு தானே கூட்டணி அமைத்தீர்கள் என்று திரும்ப திரும்ப கேட்கிறார்கள். கடந்த காலங்களில் அவர்களோடு கூட்டணி அமைத்தோம், அதை நாம் மறுக்கவில்லை, அது அனைவரும் அறிந்த உண்மைதான். ஆனால் தொடர்ந்து அப்படியே செயல்பட வேண்டும் என்பது எப்படி சரியாக இருக்க முடியும்? மாற்று உத்தியை கையில் எடுப்பது ஒரு வரலாற்று தேவை. ஒவ்வொரு தேர்தலிலும் எந்த பிரச்சனை முதன்மையான பிரச்சனையாக, முதன்மையான முரண்பாடாக முன்வந்து நிற்கிறது என்பது முக்கியமானது. ஒரு தேர்தலில் நாம் ஒரு முடிவெடுக்கிறோம் என்று சொன்னால் 1008 பிரச்சனைகள் இருக்கின்றன. தமிழ்நாட்டு மீனவர்களின் பிரச்சனைகள் கூட இருக்கிறது. நேற்றைக்கு முற்றுகை போராட்டம் நடத்தினார்கள். தொழிலாளர்களின் பிரச்சனைகள் இருக்கின்றன. அண்டை மாநிலங்களோடு பிரச்சனைகள் இருக்கின்றன. மொழி பிரச்சனை இருக்கிறது, இன பிரச்சனை இருக்கிறது, பெண்கள் பிரச்சனை இருக்கிறது, வர்க்க பிரச்சனை இருக்கிறது. இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன. ஆனால் ஒவ்வொரு தேர்தலிலும் ஏதோ ஒன்று முதன்மையான முரண்பாடாக முன்வந்து நிற்கிறது. அது இயல்பாக வந்து நிற்கும். அந்த முரண்பாடுகளின் அடிப்படையில் தான் நாம் கூட்டணி உறவுகளை தீர்மானிக்கிறோம். உதாரணத்துக்கு 2009 நாடாளுமன்ற தேர்தல், அப்போது ஈழத்தமிழர்களின் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக பேசப்பட்டது. இன்றைக்கு ஈழத்தமிழர்களின் பிரச்சனை இருக்கிறதா இல்லையா? இன்றைக்கு அந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டு விட்டோமா? ஈழத்தமிழர்களின் பிரச்சனை முடிந்து விட்டதா? ஈழத்தமிழர்களின் பிரச்சனை அப்படியே இருக்கிறது. ஆனால் இந்த தேர்தலில் அது முதன்மையான பிரச்சனையாக மாறி இருக்கிறதா என்றால் இல்லை. இந்த தேர்தலில் அது முதன்மையான பிரச்சனையாக பேசப்படுகிறதா என்றால் இல்லை. இந்த தேர்தலில் கடந்த தேர்தலில் பேசப்படாத, அதற்கு முந்தைய தேர்தலில் பேசப்படாத அளவுக்கு இந்த தேர்தலில் பேசப்படுவது இரண்டு முக்கியமான பிரச்சனைகள். ஒன்று ஊழல், இன்னொன்று மது. இது இயல்பாகவே மாறி வந்து நிற்கிறது. எப்படி நிற்கிறது என்றால், அதற்கு வரலாற்று சுவடுகளை நாம் பார்த்தால் 2G ஸ்கேம் அதற்கு முதலிலே இடம் கொடுக்கிறது.
இந்த 2G சம்பந்தமான தொலைபேசி இணைப்புக்கான அந்த அலைக்கற்றை ஒதுக்குவதற்கான பிரச்சனையில் நிகழ்ந்த ஊழல் அது இந்தியாவையே உலுக்கியது, தமிழகத்தை கடுமையாக தாக்கியது. அது தொடர்ந்து இன்னும் விவாதத்திலேயே இருக்கிறது. நீர் பூத்த நெருப்பாகவே அது இருந்து கொண்டே இருக்கிறது, விவாதிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அந்த நேரத்தில் திடீரென்று அம்மா மீதான சொத்து குவிப்பு வழக்கும் விசாரணை முடிந்து தீர்ப்பு வருகிறது. அம்மா போய்விட்டு திரும்பி வந்துவிடலாம் என்று நம்பி பெங்களூர் போகிறார். தீர்ப்பு நேர்மாறாக வருகிறது, அவர் சிறைக்கு போகிறார். இப்போது ஊழல் தொடர்பான இந்த விவாதம் இன்னும் உச்சத்திற்கு போகிறது. திமுக மீதான ஊழல் குற்றச்சாட்டு ஒருபுறம் கடுமையாக விவாதிக்கப்பட்டுக் கொண்டிருந்த சூழலில் அதிமுகவினுடைய தலைவர், அதுவும் முதல்வர் பொறுப்பிலே இருப்பவர், அவர் மீதான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணை நடைபெற்று அதிலே தீர்ப்பு அளிக்கப்பட்டு அவர் சிறைக்கு போகிறார். இந்த இரண்டு நிகழ்வுகளும் ஊழல் பிரச்சனையை, எல்லா பிரச்சனைகளையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு முன்னுக்கு கொண்டு வந்து நிறுத்துகிறது. ஆகவே ஊழல் பிரச்சனை என்பது தமிழக அரசியலில் முதன்மை முரண்பாடாக மாறுகிறது.